Hello everyone, welcome to Inedakal Academy. Next we are going to see what all offers are there in our academy. Okay, நம்ம Inedakal Academy அங்கே வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்காங்க அந்த TNMAWS அந்த எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னெல்லாம் இங்கே சர்வீசஸ் அவைலபிள் அதை பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த அப்ளை பண்ணுற டேட் எல்லாம் தாண்டிடுச்சு. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் பி பிஸி இன் தேர் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஆல். எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம். உங்களுக்கு வந்து அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லான கொஞ்சம் சர்வீசஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து மெக்கானிக்கலோட தான் இப்போ நான் பேச போகுது. ஆனால் எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிவில் இதெல்லாம் இங்கே அவைலபிள் தான். எலக்ட்ரானிக்ஸ் இந்த சென்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இது ஒரு டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் இல்லை, இது ஒரு தமிழ்நாடு MANWS எக்ஸாம். ஸோ we expect that the exam pattern will be the same as TNPSC. அது ஏன்னா அந்த சிலபஸ் வந்து அப்படியே TNPSC மெக்கானிக்கல் டிப்ளமா லெவல் சிலபஸ் அப்படியே இருக்காங்க. ஸோ அதனால சிலபஸ் அதே சேம் தான் இருக்கு. அதனால இந்த எக்ஸாமோட பேட்டர்னும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படி we are expecting. Okay, that's our calculation. So our courses and our test batches and our material everything is going according to that standard. Okay, so இங்க என்னெல்லாம் இருக்காங்க, இங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு. ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகே, ஸோ இதுல இங்கிலீஷ் மெட்டீரியல் வந்து அது ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு டாபிக்கு 3 டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே, இன்க்ளூடிங் பிடெக் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆல்சோ, மீன்ஸ் BE டெக்ஸ்ட் புக்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த ஏன் எப்படி ரெஃபர் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாஃப்ட் சம் கிராங்க் ஷாஃப்ட் அப்படி தான் வச்சிருக்கும். அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் அந்த மெட்டீரியல் ஜஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ 2 விதமான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கும். ஆனால் இன்னொரு டெக்ஸ்ட் புக் பார்த்தா உங்களுக்கு அங்கே ஒரு வேற மாதிரி ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்கும். மீன்ஸ் தட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு மேக் தட் கிராங்க் ஷாஃப்ட். ஸோ அதெல்லாம் கன்சோலிடேட் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப எஃபர்ட் எடுத்து மினிமம் 3 to 5 டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய ஸ்டாண்டர்ட் ஆதர்ஸோட, ஓகே, அந்த ப்ரிஸ்கிரைப் ஸ்டாண்டர்ட் ஆதர்ஸோட டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு பேராகிராஃபும் அதுக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படியே பிக் பண்ணிட்டு டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் டெஸ்ட் பேட்ச். இன்னொன்று டெஸ்ட் பேட்ச் அது வந்து அந்த கிளாஸஸுக்கு பேரலாக போயிட்டு இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் 5 days ஒன்ஸ் அப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல எப்படி அந்த டெஸ்ட் பேட்ச் டிசைன் பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கு வந்து அந்த தியரி போர்ஷன்ஸ் கவர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கும், முன்னாடியே கொடுக்கும். அந்த இன்னும் டெஸ்ட் நம்பர் 10க்கு இவ்வளவு தான் டாபிக்ஸ் இருக்குவாங்க. ஸோ அந்த டாபிக்கோட தியரட்டிக்கல் போர்ஷன்ஸ் பிளஸ் முன்னாடி ஒரு லாஸ்ட் 10 yearsல டிப்ளமா லெவல் ஸ்டாண்டர்ட்ல மெக்கானிக்கல் சைட் மீன்ஸ் மெக்கானிக்கல் டிப்ளமா லெவல் ஸ்டாண்டர்ட்ல 10 yearsல வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் மீன்ஸ் அந்த டெஸ்ட் பேப்பர்லேயே வந்து அந்த கொஸ்டினுக்கு கீழே கொடுத்துருக்கும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆனால் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்து ஒரு அண்டர்லைன் கொடுத்துருக்குவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேற எங்கேயும் தேட தேவையில்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, அதோட கீயும் அந்த டெஸ்ட் பேட்ச் மீன்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கு அப்புறம் we will be sharing. ஓகே, தென் கிளாஸஸ் ஓடிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் வந்து எப்படின்னா அந்த மெட்டீரியல் அதேபடி தான் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி த மெட்டீரியல் மீன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகுது அப்படி நினச்சிருக்கோம். அந்த டைமில் யூ ஜஸ்ட் ஓப்பன் த கிளாஸஸ் மீன்ஸ் ஸ்ட்ரீம் த கிளாஸஸ் அண்ட் யூ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் டெக்ஸ்ட் புக். ரெண்டுமே ஒரு கிளாஸ் ரூம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளாஸில் இருக்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் நம்ம சாஃப்ட் காப்பியா மீன்ஸ் ஹார்ட் காப்பியான மெட்டீரியல் வந்து இன்னொரு கண்டென்ட் அப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங் ஆகாது. மீன்ஸ் இட்ஸ் நாட் எ கன்வீனியன்ட் மெத்தட். அதனால அதெல்லாம் கேர் பண்ணி தான் இங்கே மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. கிளாஸஸும் அதே மெட்டீரியல் வச்சு தான் அந்த கிளாஸஸும் போகுது. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, சம் டெக்னிக்ஸ் அதெல்லாம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த பார்ட் யூ கேன் லேர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் இருக்காங்க, என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது. ஆனால் மெட்டீரியல் வந்து அந்த கிராஃப் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அந்த கிராஃபுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்காங்க, நார்மலி ஒரு ப்ராசஸுக்கு வந்து எப்படி அது கொடுக்குவாங்க, அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கிளாஸ்ல இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி நோட் டவுன் இன் தட் மெட்டீரியல். ஓகே, உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ல நோட் பண்ண முடியும் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, அப்படின்னா ஆஃப்டர் திஸ் கிளாஸஸ் யூ வில் பி ஹேவிங் எ ஸ்ட்ராங் மெட்டீரியல் வித் யூ. ஓகே, அது மட்டும் போதும். நெக்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் நம்ம கிளாஸஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா,
மேக்ஸிமம் May 25 ஆர் May 20 அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, டெஸ்ட் பேட்ச் வந்து ஓடிட்டு இருக்கும். அது வந்து 5 days இன்டர்வல்ல அப்படியே ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னா the classes won't stop. ஓகே, கிளாஸஸ் வந்து எப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் செஷன் டிஸ்கஷன் செஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு half an hour 10 or 15 questions we will be discussing previous year questions. ஓகே, அது வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச்ல கவர் பண்ணிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா, எது இருந்தாலும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் ஒரு 10 years வச்சிருக்கோம். அதுக்குள்ள வந்து அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து கம்பைல் பண்ணிட்டு we'll be discussing topic by topic. ஓகே, மீன்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இவ்வளோ கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இவ்வளோ கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கன்வீனியண்டாக உங்களோட ரிவிஷன் எல்லாம் பேரலாக கொண்டு போக முடியும், நம்ம கிளாஸஸும் பேரலாக கொண்டு போக முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ரெண்டுக்கும் வேறு வேறு எஃபர்ட் அந்த மாதிரி டிசைன் பண்ணல. தென் அந்த இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனில் இடையில் வந்து ஒரு ட்ரெண்ட் பார்த்துடுச்சுன்னா நிறைய சிலபஸ் இல்லாத டாபிக்ஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குன்னா ஒவ்வொரு டேர்மும் தெரிஞ்சால் தானே கரெக்டாக ஒரு கரெக்ட் ஆன்சர் பிக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வில் பி கிவிங் பேரலி எக்ஸ்ட்ரா நோட்ஸ். ஓகே, அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் அந்த மாதிரி பார்ட்ஸ் இருந்தால் we will be giving extra notes for you. ஓகே, அப்படி தான் கிளாஸஸும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால if you are interested to join us, then you can go for the contact number in the description. அந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. You can join and make your learning enjoyable. Okay, thank you very much.